சிஎஸ்கே வெர்சஸ் டிசி டேபிள்ல 6 வெர்சஸ் 7. இது ஒரு நார்மல் மேட்ச் இல்லைங்க. ஏன்னா ரெண்டு டீமுக்கும் இது ஒரு நாக் அவுட் சர்வைவல் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க மிட் டேபிள்ல ஒரு மேட்ச் தோத்து கீழே போயிட்டீங்கன்னா இனிமேல் திரும்ப மேலே ஏறி வந்து குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோல சிஎஸ்கேக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்னலாம் இன்னும் ஒரிஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும், டிசியோட த்ரெட் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஃபேன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த சீசனுக்கே நமக்கு ஒரு பெரிய தலைவலியா வந்து நிக்கிறது வந்து இந்த இன்ஜூரிஸ் லிஸ்ட். இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம கோஷ் டெபுட்டண்டாக நான் போன மேட்ச்ல வந்து நல்லா ப்ளே பண்ணாரு. இப்போ அவரும் ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் ஐபிஎல் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இந்த லிஸ்ட் எவ்வளவுதான் போய்கிட்டே இருக்குன்றது எனக்கு தெரியல. இன்னும் யாராவது இன்ஜூரியா ஆகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கேக்கு வந்து பிளே ஆஃப் ஹோப் வந்து நம்ம மறந்துடலாம். லெட்ஸ் ஹோப் இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ இப்போ நமக்கு சிஎஸ்கேக்கு இந்த மேட்சுக்கு என்ன முக்கியம்னா, அவரை கரெக்டாக திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிற ரிசோர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்றாங்களாங்கிறத இந்த மேட்ச்ல நம்ம பார்க்க வேண்டியது. இன்ஜுரிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம அந்த த்ரூ அவுட் த சீசன் பார்த்துட்டு இருந்தோம். அதை வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவா மாறினது நம்ம ருத்துராஜ் கேப்டனோட ஃபார்ம். அவர் பேட்ல இருந்து ரன் வந்துட்டா அது வந்து நம்ம மொத்த டீமோட மொரால், கான்பிடன்ஸ் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் அவருக்குமே வந்து இதுதான் கேப்டன்சில ஹெல்ப் பண்ணும். இது அவருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாலும் நான் யாருக்கு ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணணும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா சாம்சனுக்கு. ஏன்னா சாம்சன் வந்து ருத்துராஜ் கிட்ட இருந்து ரன் வராதனால சாம்சனுக்கு வந்து ஒரு சின்ன அடிஷனல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன் நானு. ஸோ இப்போ வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா கிளியரா கண்டினியூஸா அவர் விளையாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ப்ளே பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ ருத்துராஜ் ஃபார்ம் வந்து ரொம்ப 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 முக்கியம் கோயிங் இன் டு த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் ஐபிஎல். அதுவும் டிசிலையும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து ஹர்ட்ல கண்டிப்பா போயிடுவாங்க. ஸோ டாப் ஆர்டர் நமக்கு ஃபார்ம் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னாலும் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இந்த மேட்ச்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நான் பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் மெயினா பாக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கன்சிஸ்டன்டா இந்த சீசன்ல நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கல, பிரவிஸ் அண்ட் துபே. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன சொல்ற ஒரு 160 170க்கும் ஒரு 190 200க்கும் டிஃபரன்ஸ் கொண்டு வர்ற முக்கியமான கீ பிளேயர்ஸ். எஸ்பெஷலி நமக்கு வந்து டிசியோட த்ரெட் நமக்கு தெரியலங்களா, அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் ஓவர்ஸ் இந்த மிடில் வந்து நம்மளை சோக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்கள கவுண்டர் பண்ணி ஸ்பின்னை நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னா CSK will have a chance to post a huge score. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் நான் நினைக்கிறேன். நீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க, அவங்க எவ்வளவு குரூஷியல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிஎஸ்கே பேட்டிங் என்னதான் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாலும் நாங்க எந்த சுச்சுவேஷன்லயும் சிஎஸ்கேவை கண்டிப்பா வின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிட்டு வர்றது நம்ம பவுலிங் அட்டாக். எஸ்பெஷலி நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல வந்து பார்த்தோம், அவங்க வந்து ஒரு பிரில்லியன்ட் டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து இட் காட் இன் டு அ ஷேப் வேர் இட் கவர்ஸ் ஆல் த பேசஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மெயினா வந்து அன்சுல் கம்போஜ் வந்து நமக்கு வந்து பவர் பிளேல விக்கெட் பிளஸ் கொஞ்சம் கண்ட்ரோல், அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்ல வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றாரு. மிடில் ஓவர்ஸ் நம்ம பாக்குறப்ப நூர் அகமது அகைன் கண்ட்ரோல் பிளஸ் விக்கெட் டேக்கிங். And then we have Overton or raw play, pace plus hard length. He gives that flexibility in middle overs as well as the death overs. அப்படிங்கறனால எனக்கு தெரிஞ்சு பவுலிங் வந்து ஆல் பேசஸ் கவர்டு, which is a big advantage for CSK going into DC. ஸோ பவுலிங் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் டிசிக்குன்னு சில த்ரெட் இருக்கு. நான் டிசியை மெயினா பாக்குறது வந்து என்னன்னா பவர் பிளே. அவங்க பவர் பிளேலயே வந்து சிஎஸ்கே வந்து அவங்கள கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறேன். பேட்டிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நிஷாங்கா அண்ட் ராகுல் தான் வந்து கீ பிளேயர்ஸ். ஸோ அவங்கள நம்ம பவர் பிளேலயே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து ஆப்வியஸ்லி பேக் ஃபுட் போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி ஒரு 200+ ஸ்கோர் பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பிக் பூஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா மிச்சல் ஸ்டார்க். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து அவரோட முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னா ரன்ஸ் கொடுக்குறாரு, அதெல்லாம் விட்டுருங்க, விக்கெட் கண்டிப்பா எடுப்பாரு. ஸோ அகைன் பவர் பிளேல நம்ம சாம்சன் ருத்துராஜ் அவரை எப்படி கவுண்டர் பண்ணி ரன்ஸ் பிளஸ் நாட் கிவிங் விக்கெட்ஸ் அப்படிங்கறத எப்படி கொண்டு போறாங்கிறது தான் மேட்ச் அகைன் டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுட்டு we will end this video. லாஸ்ட் மேட்ச்லயும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ பிரசாந்த் வீர் வாஸ் ப்ரிஃபர்ட் ஓவர் அகில் ஹுசைன். நான் ஸ்டில் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அகில் ஹுசைன் இஸ் ப்ராபப்லி த ரைட் பர்சன், எஸ்பெஷலி ஹிஸ் பவுலிங் இன் த பவர் பிளே. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஓவராலா சிஎஸ்கே ஹேஸ் ஸ்லைட் அட்வான்டேஜ் ஓவர் டிசி அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன்.
ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா ஈஸியா இருக்க போறதில்ல. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் வந்து 2 டீமுமே ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஸோ 2 பேருமே வந்து ஹார்ட் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க ப்ரெடிக்ஷன் என்ன, உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until meet you next time, signing off, Master. Thank you.